Meenakshi Faculty of Occupational Therapy, admissions open for BOT and MOT. Apply now. சூரியனில் நிகழ்ந்திருக்கும் ஒரு நிகழ்வு பூமிக்கு பேரழிவை ஏற்படுத்தும் என ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். சூரியனிலிருந்து நெருப்பு புயல் வெடித்து கிளம்பியிருப்பதாகவும் இது பூமியை தாக்கினால் பேரழிவு ஏற்படும் என்று ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். சுமார் 10 லட்சம் கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த புயல் எப்போது பூமியை தாக்கும் என்பது தெரியாது எனவும் இதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது கூட தெரியவில்லை என்றும் விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். இந்த புயலுக்கு ஆய்வாளர்கள் AR 4087 என பெயரிட்டிருக்கின்றனர். கடந்த செவ்வாய்க்கிழமை காலை 4:25 மணியளவில் இந்த வெடிப்பு நிகழ்ந்திருக்கிறது. இதனால் ஐரோப்பா, ஆசியா மற்றும் மத்திய கிழக்கு முழுவதும் ரேடியோ சிக்னலில் தடை ஏற்பட்டிருக்கிறது. இது X2.7 என்ற வகையை சேர்ந்தது என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். சூரிய புயல்களை A, B, C, M மற்றும் X என ஆய்வாளர்கள் பிரித்திருக்கிறார்கள். இதில் A என்பது ஆபத்தானது எனில் அதைவிட 10 மடங்கு ஆபத்தானதாக B இருக்கும். அப்படி பார்த்தால் X வகைதான் மிக பயங்கரமாக இருக்கும். இப்போது வெடித்து கிளம்பியுள்ள சூரிய புயல் ஒரு நெருப்பு பறவையைப் போல இருக்கிறது என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இது கொஞ்சம் தீவிரமாக இருந்தால் கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் எனும் நிலைக்கு சென்றிருக்கும். ஆங்கிலத்தில் இதனை CME என்று சொல்வார்கள். இந்த CME நமது பூமியை தாக்கினால் மொத்தமாக காந்தப்புலத்தை வலித்து எடுத்து போய்விடும். ஆனால் AR 4087 சூரிய புயல் இன்னும் இந்த நிலையை அடையவில்லை, அல்லது இது அந்த அளவுக்கு வீரியமாக இல்லை என்று நாசா கூறியுள்ளது. AR 4087 இன்னும் சூரியனுக்கு பக்கத்தில்தான் இருக்கிறது என்பதால் நாம் அச்சப்பட வேண்டியதில்லை. ஆனால் எப்போது வேண்டுமானாலும் பூமியை நோக்கி இது திரும்பவும் வாய்ப்புள்ளது என்று விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். என்னதான் உயிர்களை வாழ வைக்க சூரியன் தேவையாக இருந்தாலும் கூட இதே சூரியன்தான் நம்மை அழிக்கவும் செய்கிறது. சூரியனிலிருந்து வெளிவரும் சூரிய புயல் பூமியிலுள்ள மின்காந்த சக்தியை அடித்து நொறுக்கிவிடும். மின்காந்த புலம் இருப்பதால் தான் நம்மால் வடக்கு எது தெற்கு எது என்று திசைகளை அடையாளம் காண முடிகிறது. அதோடு சூரியனிலிருந்து வெளிவரும் ஆபத்தான கதிர்களையும் இதுதான் தடுக்கிறது. இதனை எளிதாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் செவ்வாய் கிரகம் இன்று இப்படி இருப்பதற்கு காரணம் அங்கு மின்காந்த புலம் இல்லாததுதான். சூரியனிலிருந்து வெடிப்புகள் கிளம்புவது சாதாரணமான விஷயம்தான். இது காலம் காலமாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் பூமி இதில் ஒரு முறை மட்டுமே சிக்கியிருக்கிறது. இப்படி நடந்தபோது நாம் தந்தி கருவிகளை மட்டுமே பயன்படுத்தி வந்திருந்தோம். மின்சார கருவிகளுக்கு முழுமையாக நாம் மாறியிருக்கவில்லை. ஆனால் அந்த நேரத்தில் தந்தி சேவை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருந்தது. இப்போது நாம் செல்போன் தொடங்கி செயற்கைக்கோள்கள் மற்றும் அணுவுலை பாதுகாப்பு வரை கணினிகளை தான் பயன்படுத்தி வருகிறோம். இவை அனைத்தையும் சூரிய புயல் தாக்கி அழிக்கக்கூடும். அப்படி மட்டும் நடந்தால் இந்த பாதிப்பிலிருந்து நாம் மீள குறைந்தது 30 முதல் 40 ஆண்டுகள் வரை ஆகலாம் என்று சொல்லப்படுகிறது. அதோடு பூமியை சுற்றி வரும் செயற்கைக்கோள்கள் எப்போது எங்கு வந்து விழும் என்பதை நம்மால் கணிக்கவே முடியாது. அணு உலைகள் வெடித்து சிதறும். வங்கிகள், செல்போன்கள் எதுவும் வேலை செய்யாது. இது நமக்கு பல சிரமங்களை ஏற்படுத்தலாம் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர்.